தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எக்காலம் முழங்கிடவே உயர ஏறுகின்றார் ஆண்டவர். மே 17 ஞாயிறு, ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழா. சேசுமரி சூசை 9 அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. தூய ஆவியானவரே, இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டி அருளும். மதி ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேர். ஜெபிப்போமாக. இறைவா, தூயாவின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூயாவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுக்கிரகம் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். மக்களினங்களே, களிப்புடன் கை கொட்டுங்கள். ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் புதிய நாளையும் புதிய வாழ்வையும் நமக்கு தந்துள்ளார். உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர். உலக அனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. ஆகவே கடந்த நாள் கடந்த இரவு நேரங்களில் செய்த எல்லா பாதுகாப்பு பராமரிப்புக்காகவும் அவரை நாம் போற்றி புகழ்வோம். ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலமும் முழங்கிடவே கடவுளே உயரே ஏறுகின்றார். ஆண்டவரை பாடுங்கள். கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். ஆம், அரியனவும் அற்புதமும் செய்து வருகின்ற இறைவன் நம்மோடு கூட இருந்து, நம் பெற்றோரோடு கூட இருந்து, நாம் யார் யாருக்காக வேண்டுகிறோமோ அவர்களோடு கூட எல்லாம் இருந்து பாதுகாத்த அற்புத அதிசயம் செய்த இயேசுவை நாம் போற்றி புகழ்வோம். கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர், அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். அற்புதமான இயேசு நம்மோடு கூட இருந்து உலகிற்கெல்லாம் வேந்தராக, நமக்கெல்லாம் பாதுகாப்பாக, நம் பராமரிப்பாக இருந்து செய்த எல்லா அற்புத அதிசய செயல்களை நினைத்து நாம் போற்றுவோம். இறைவா, இந்த புதிய விடியலிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். செய்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம். உயிர்த்தெழுந்த 40 நாட்கள் நீர் உயிரோடு இருப்பதையும் பல்வேறு சான்றுகளின் வழியாக நீர் உறுதிப்படுத்தினீர். இந்த ஒவ்வொரு நாள் நற்செய்தியிலும் இப்பொழுது உம்முடைய சீடர்களுக்கு தோன்றி அவர்களை திடப்படுத்தி 40ஆம் நாளிலே நீர் விண்ணேற்பு அடைகின்ற இந்த விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் அனைவரும் எம்மை விட்டு நீர் பிரிய மாட்டீர் என்பதை நாங்கள் துளியளவும் நினையாமல், சொல்லாலும் செயலாலும் எண்ணத்தாலும் உணர்வாலும் எங்களோடு கூட இருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்து உலகெங்கும் சென்று நாங்கள் அவற்றை உமது வாழ்க்கையை பிரதிபலிக்கவும் பறைசாற்றவும் நீர் எங்கள் கண்முன்பாகவே உயரே எடுத்துக்கொள்ளப்பட்டீர் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து நீர் வருவீர் என்ற நம்பிக்கையில் எதிர்நோக்கோடு நாங்கள் வாழ வரம் வேண்டி நீர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி. நீர் என்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.